எல்லா அப்பா, அம்மாக்கும் ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிறேன். உங்க பொண் பிள்ளைகள நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கண்ணும் கருத்துமா கவனிங்க. ஏன் அப்டின்னா, நம்ம பிள்ள வந்துட்டு நம்மகிட்ட சொல்லாத விஷயத்த ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லும். ஏன் நம்ம வந்து எந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு கேரிங்கா இருக்காங்களோ, அப்பதான் பிள்ளைங்களோட வாழ்க்கையும், பிள்ளைங்களோட அதாவது வெளியில போயிட்டு வர பாதுகாப்பையும் நம்ம வந்து உறுதிப்படுத்த முடியும். நம்ம வந்து பிள்ளைகிட்ட சில விஷயங்கள வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு, எதிரி மாதிரி நின்னுட்டு பிள்ளைங்கள வந்து நம்ம விட்டுறோம். ஆனா, அந்த பிள்ளைங்க போய் எவங்கிட்டயாவது போய் சிக்கிருதுங்க. ஆ பாசம் காமிக்கிறான், லவ் பண்றான், அப்படி இப்படின்னு போய் சிக்கிட்டு கடைசியில சீரழிஞ்சு வந்து நிக்குதுங்க. கண்கூடா பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தயவு செஞ்சு பெண் பிள்ளைகள பெத்தவங்க கொஞ்சம் கேரிங்கா இருங்க. அதே மாதிரி ஆம்பள பிள்ளைங்கள பெத்தவங்க பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் பசங்க அப்படிங்கிறதையும் சொல்லி வளர்த்துருங்க. பொண்ணுங்கள பார்த்தா எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி வளங்க. என் புள்ள நல்லவன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நம்ம குழந்தை நல்லவன் தான். நம்ம வீட்டுக்கு நம்ம பையன் நல்லவன் தான். ஆனா வெளி வட்டாரங்கள்ல 4 பேர் கூட சேர்றப்போ, எவன் என்ன சொல்றான்னு தெரிய மாட்டேங்குது. கஞ்சா அடிக்கிறானுங்க, ஊசி போடுறானுங்க, என்னென்னத்தையோ பண்றானுங்க. வாழ்க்கை போச்சுன்னா, நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து, ஆளாக்கி, படிக்க வச்சு எத்தன ரணப்பட்டுருப்போம். ஆம்பள புள்ள பெத்தவங்க அதாவது இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல அதாவது நம்ம புள்ள எவ்வளவு தங்கமா இருந்தாலும் சேர்க்கை சரியா இருக்கணும். யார் கூட சேர்றான், யார் கூட சேரல, இதெல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சு பாருங்க. கண் கூட பார்த்து அவன் பாட்டுல வெளியில போயிட்டான் என் மகன் 12 மணிக்கு வெளில வரான், 2 மணிக்கு வெளில போறான், வந்துருவான் காலையில. எங்க போறான்? எதுக்கு அத்தன மணிக்கு போறாங்கிறத அன்பா கேளுங்க. அதட்டி கேளுங்க. தப்பு இல்ல. நம்ம தானே வளர்த்துருக்கோம். அப்படி வீட்டுக்கு அடங்காத புள்ள ஒரு நாள் ரோட்ல அடிபட்டு சாகும். அதனால ப்ராப்பரா வளங்க. யாரா இருந்தாலும் சரி. இல்லைன்னா பேரண்ட்ஸுக்கு தான் பேரு கெடும். பேரு கெடல. நம்ம பெத்ததுக்கான எந்த ஒரு இது இல்லாம போயிடும். மான மரியாதை போய் கடைசியில அதாவது எல்லாத்தையும் இழந்து நம்ம தவிக்கணும் இவங்களுக்காக. அதனால கேர்ஃபுல்லா பசங்கட்ட இப்படித்தான்னா இப்படித்தான் அப்படிங்கிற மாரி சொல்லுங்க. இந்த காலத்து பசங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா, சேவனியோட 2 அப்பப்பங்க. எப்படி கேட்காம போயிடுவாங்க? இந்த காலத்து பசங்களுக்கு கொம்பு எதுவும் முளைக்கலையே. நம்ம தானே வளர்த்துருக்கோம். நம்ம பேச்சே கேட்கலைன்னா, அது அப்புறம் ஊர் கடங்கும். ஊர் கடங்குற மாரி நம்ம தான் சொல்லணும். பொம்பள பிள்ளைகள தொடுறவங்க யாரா இருந்தாலும், அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பா வேணும். என் பிள்ளை நல்லவன் யாராவது வராதீங்க. ஆம்பள பிள்ளைய பெத்தவங்கள சொல்றேன்.